வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங் கியர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஓ மை காட், இது வேறு கொஞ்சம் கோணலாக போகுது, வண்டியை ஓட்டிக்கிட்டு இதையும் பார்த்துட்டு. ஓகே, ரைடிங் கியர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங் பேண்ட் அண்ட் ஹெல்மெட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி அதை டெலிவரி எடுக்க தான் போகிறோம். எப்படி வாங்கினா, யார் வாங்கி கொடுத்தா, எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க, நான் ஃபுல்லாக சொல்கிறேன். என்னோட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணணுமா, உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிங்க அண்ட் ஸ்விட்ச் டு 1080p பிக்சல்ஸ். ராயப்பேட்டா போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் அண்ட் ரைடிங் பேண்ட் வந்து டெலிவரி எடுக்கிறதுக்காக. 1 செகண்ட். ஓகே, ஏன்னா ஒரு சின்ன பள்ளம் இருந்தது, அது கார் கிராஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் அந்த காரில் போயிட்டுருக்கோம். மோரோவர் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரைட் போக போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு நல்ல அப்கிரேட் தான். பிகாஸ் வந்து இவ்வளோ பெரிய ஒரு லாங் ரைட் பண்ணும்போது ரைடிங் பேண்ட் இல்லாமல் பண்ணுறது நாட் ஃபார் சேஃப் அண்ட் ஐ எம் நாட் ரெக்கமெண்ட் டு எனி ஒன். ஸோ அதனால் வந்து நானும் ரைடிங் பேண்ட் வாங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன், ரைடிங் பேண்ட் வாங்குறதா ரைட் போகிறதா, ரைடிங் பேண்ட் வாங்குறதா ரைட் போகிறதா. இந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து 2-3 ரைட் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து கிடையாது. நம்ம ரைடிங் பேண்ட் ஃபஸ்ட்டு பை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரைட் பண்ணணும். பிகாஸ் வந்து நம்மளை பார்த்து வேறு யாரும் வந்து ரைடிங் பேண்ட் இல்லாமல் ரைட் பண்ணலாம் அப்படின்னு வந்து யாரும் நினச்சிடக்கூடாதுல. ஸோ அதுக்காக அண்ட் நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு ஸோ ஃபினான்ஷியலாக வந்து 8,000 கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ நம்மளுக்கு ரைடிங் பேண்ட் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே கிடச்சிது. ஆஃப்கோர்ஸ் ரைனாக்ஸில் சைட்லேருந்தே நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் கிடச்சதுனால சரி ஓகே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டேன். ஸோ அது எடுக்க போகும்போது ஒரு ஃப்ரெண்டு மூலயமா அண்ட் அங்கேயும் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலயமா அடுத்த ஹெல்மெட்டும் எடுத்துட்டேன். ஸோ ஹெல்மெட்டும் அஃப்கோர்ஸ் ஹெல்மெட் வந்து ஒரு பிராண்ட் நியூ ஹெல்மெட். பிராண்ட் நியூ மீன்ஸ் நியூ மாடல், நியூ லான்ச். ஜூலை 1 லான்ச் ஆச்சு. ஐ திங்க் ஜூலை 2 நான் போய் புக் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து ஜூலை 4, ஓகேங்களா. ஸோ வித்தின் 2 டேஸ்லேயே நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். அன்றைக்கே ஃபுல் அமௌண்ட் இருந்தால் எடுத்துகிட்டு இருப்போம். பட் அன்றைக்கி நம்மக்கிட்ட பைசா சுத்தமாக இல்லாத காரணத்தினால ஜூலை 4 இன்றைக்கி போய் எடுக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கா, அதனால் கொஞ்சம் கட் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ வந்து ரைடிங் பேண்ட் எடுக்கிறோம். அண்ட் நான் அதோட ஸ்பெசிஃபிக்காக வந்து அது வீடியோவை போடுறேன். இப்போ ஏன் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இது ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும் சொல்லி தான். அண்ட் ஷார்ட்ஸ்லையும் சொல்லியிருப்பேன். பிகாஸ் வந்து நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ப்ரோ வீடியோ வரலன்றீங்க, ஒரு சில பேர் வீடியோ பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் போடுறீங்களா, எனக்கு காட்டவே இல்லைன்றீங்க. ஸோ ஷார்ட்ஸ்லையும் போய் செக் பண்ணுங்கள், வீடியோவும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் மறக்காமல். ஸோ இதுதான் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா 100cc MOTOVLOGGER என் பேர். ஸோ 100cc பைக் ஃபேஷன் ப்ளஸில் வந்து ட்ராவல் பண்ணுவேன், ட்ராவல் ஆல் அரவுண்ட் தி இந்தியா. ஸோ இதுக்கப்புறம் நான் அப்படியே சொல்லுவேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ராவல் பண்ணலை. பட் இந்த ரைட் நீங்கள் பார்க்கும்போது நான் ஆல் இண்டியா ரைடில் தான் இருக்கேன். வளரிட்டனோ அண்ட் சாரி, இது ஒரு ஆல் இண்டியா ரைட் மாதிரி தான், ஓகேங்களா. நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் ரைடிங் பேண்ட் அண்ட் ஹெல்மெட் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ரைடிங் பூட் மட்டும் தான் இல்லை, பட் ஐ ஹாவ் அனதர் ரைடிங் ஷூ, நாட் அ பூட், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ரைடிங் பூட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம ரைடுக்கு வச்சுக்கலாம். பிகாஸ் ஆஃப் சம் எமர்ஜென்சின்ற போது அப்போ தேவைப்படும். நான் வந்து ஸ்டேரிங்கில் வந்து ஃபோனை வச்சுருக்கிறதுனால ஸ்டேரிங் திருப்பும் போது அப்படியே திரும்புதுங்களா. ஸோ அதனால் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ மொரோவர் இப்போ தான் நான் அம்பத்தூரில் இருக்கேன், ராயப்பேட்டை. 1 செகண்ட். ஓகே, இப்போ நான் அம்பத்தூரில் இருக்கேன், ராயப்பேட்டையில் தான் ஷாப். நான் ராயப்பேட்டை கிட்டே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா. பாய். வந்து சேர்ந்துட்டோம். வண்டி இப்போ தான் பார்க் பண்ணுறேன். கரெக்டாக பார்க் பண்ணிவிட்டு இறங்கி போகணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வாங்கிட்டோம். பாக்ஸில் வந்து ஹெல்மெட் இருக்குது அண்ட் ரைனாக்ஸ் இருக்குது. இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி இது வீடியோ எடுக்கணும். அண்ட் மோரோவர் இன்றைக்கி தான் எக்ஸாமே முடிஞ்சுதுங்க. 4 மதியானம் 2 மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சுது. கரண்ட் நவ் நம்ம இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். வீடியோ எடுக்கணும், வீடியோ எடிட் பண்ணணும். நாளைக்கு ஒரு என்னோடய பர்சனல் மீன்ஸ் என்னோடய ப்ரொஃபஷனல் விஷயமாக வந்து திருவாந்திரம் வரைக்கும் போக வேண்டிய ஒர்க் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து திருவாந்திரம் போகிறேன். ஸோ அதோடைய பஸ்ஸில் தான் போகிறேன். ஸோ பஸ் வ்ளாகோ ட்ரெயின் வ்ளாகோ ஏதோ ஒன்று தெரியல, அது இன்னும் ரிசர்வ் பண்ணலை. ஸோ லாஸ்ட் டைம் தான் எல்லாமே நம்ம. ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வ்ளாகும் எடுக்கணும். அந்த வ்ளாகும் எடுத்து எடிட் பண்ணி போடணும். முடிச்சுட்டு மார்னிங் வந்து இறங்குவேன். அன்னைக்கு நைட்டு 12 o'clock, ஓகேங்களா, அன்றைக்கி கிளம்பிடுவேன் திருப்பி ரைடுக்கு. ஸோ செம்ம டைட் பிஷு ஷெட்யூலில் இருக்கேன். மற்ற எல்லாமே அப்படியே அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த vlog எண்ட் பண்ணவே இல்லை, கார் ஓட்டிகிட்டு வந்தேன் அண்ட் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அண்ட் வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நைட்டு 3 o'clock வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன். இப்போ மணி வந்து 10 o'clock ஆகுது மார்னிங். ஸோ இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி அண்ட் என்னென்னு மோரோவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் திருவனந்தபுரம் கிளம்புறேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கொஞ்சம் ப்ரொஃபஷனல் விஷயமாக வந்து இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் திருவனந்தபுரம் கொஞ்சம் ஸ்டே டீட்டெயில்ஸ், அக்கோமடேஷன் டீட்டெயில்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நான் திருவனந்தபுரம் போகிறேன். அதனால் வந்து 12:30 to 1 o'clockலாம் வந்து வீட்டில் நான் கிளம்பி ஆகணும். ஸோ இப்போ மணி 10 o'clock ஆகுது. இந்த வீடியோ 2 வீடியோ இன்னும் எடுக்கணும். ஸோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் பி கோ தேர் திருவனந்தபுரம் அண்ட் வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். அண்ட் ரைடு இருக்குங்க, போயிட்டு வந்துட்டு நான் வெரி நெக்ஸ்ட் டே நான் ரைடு கிளம்புறேன். போயிட்டு வந்து அன்னைக்கு நைட் நான் ரைடு கிளம்புறேன். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வெரி அபவுட் இட். ரைடு வந்து வீடியோ கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பாருங்கள். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்குள்ளே நான் ரைடில் தான் இருப்பேன் ஆக்சுவலி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் 100cc MOTOVLOGGER அண்ட் டெலகிராமில் 100cc வாரியர்ஸ். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. 2, 3. Subscribe to 100cc MOTOVLOGGER.